السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: أمتي هذه أمة مرحومة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஅ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாம் எல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவருடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை அல்லாஹ் பொறுத்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக, அதை ஒளிவீச செய்வானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் முதல் வசந்தம் என்று அழைக்கப்படக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதம் தொடங்கிவிட்டது. இந்த மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது வரலாற்று தகவல். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணு அணுவாக வாழ்வின் எல்லா துறைகளிலேயும் பின்பற்ற வேண்டும் என்பது முஸ்லிம்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை. அதிலே இருந்து யாரும் ஒரு அணு அளவும் பின்வாங்கி சென்றுவிட முடியாது. உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், ஏற்கனவே பிறந்து விட்டவர்கள், இப்பொழுது வாழக்கூடியவர்கள், இனி எதிர்காலத்தில் பிறக்க இருப்பவர்கள், கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, உஸ்வத்துன் ஹஸனா இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறார். காலங்கள் எவ்வளவு சென்றாலும், தொழில்நுட்பம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும், அதற்கு ஈடு கொடுத்து வாழக்கூடிய மனிதர்கள் யாருமே நபிகளாரின் வாழ்க்கையில் எனக்கு போதிய வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை என்று குற்றம் சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் எல்லா காலத்திற்கும் பொதுவான தலைவராக, எல்லா காலத்திலும் பிறக்கும் மனிதர்களுக்கு வழிகாட்டும் தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வு, வாக்கு, வரலாறு இவற்றை பின்பற்றவும், பேசவும், பரப்பவும், அதை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தவும் ஒரு அரிய வாய்ப்பாக இந்த மாதத்தை முஸ்லிம்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய கடமை. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும். பல்லிகு அன்னி வலு ஆயா. என்னை பற்றிய செய்தி ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் சரி, அதை மக்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானாரை குறித்த செய்தி ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் சரி, ஒரு துண்டு செய்தியாக இருந்தாலும் சரி,
அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது பெருமானாருடைய விருப்பம், கோரிக்கை, அது நம் மீது கடமை. அதையெல்லாம் மீறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது அரஃபா மைதானத்திலே உரை நிகழ்த்திவிட்டு ரத்தின சுருக்கமான மிக அழகான ஒரு அரஃபா மைதானத்தின் பேருரையை நிகழ்த்திவிட்டு அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கூடியிருந்த லட்சக்கணக்கான சஹாபாக்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள். ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த சஹாபிகள், ரசூலுல்லாஹ்வோடு இணைந்து ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தில் வந்த சஹாபிகள் பலரும் நேராக மக்காவுக்கு சென்று மக்காவிலே இருந்து தங்களுடைய ஒட்டகம் எந்த திசையிலே இருந்ததோ அந்த திசையை நோக்கி தங்கள் பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரஃபா மைதானத்தில் என்னென்ன செய்திகளை, அறிவுரைகளை, சட்டதிட்டங்களை இந்த உம்மத்திற்காக சொன்னார்களோ அவற்றை சுமந்து கொண்டு அந்த மைதானத்தில் அரஃபாவுடைய உரையை நேரடியாக கேட்டவர்கள். இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் தங்கள் வாகனம் எந்த திசையில் நின்றிருந்ததோ அந்த திசையிலேயே உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் சென்று பெருமானாருடைய சிறப்பையும் இந்த மார்க்கத்தை பரப்புகிற மகத்தான பணியையும் சஹாபாக்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் சஹாபாக்கள். மக்காவிலும் மதீனாவிலும் மட்டுமல்ல, அவர்கள் இந்த பூமி பரப்பில் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் சென்று மக்காவிலேயும் மதீனாவிலேயும் தாங்கள் கண்கூடாக பார்த்த நபியின் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை சஹாபாக்கள் என்கிற செய்தியை நாம் இந்த நேரத்தில் கவனத்தை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி புறப்பட்டு போன சஹாபாக்களுக்கு திசைகள் தெரியாது. எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரின் மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, பூகோள சாஸ்திரங்கள் தெரியாது, தேசங்களுடைய எல்லைகள் தெரியாது. அவருடைய கையில எந்த வரைபடங்களும் மேப்புகளும் இல்லை, வரலாற்று புத்தகங்களும் இல்லை. ஒட்டகம் எந்த திசையிலே சென்றதோ, குதிரைகள் எந்த திசையிலே சென்றதோ அப்படியே தங்களுடைய பயணத்தை புறப்பட்டு போனார்கள். எங்காவது ஒரு கட்டத்தில் குதிரைகளை, ஒட்டகங்களை வேறே திசையில் திருப்பினால் அது ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாகி விடுமோ என்று சஹாபாக்கள் பயந்தார்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒட்டகம் சென்ற திசையிலெல்லாம் அவர்கள் சென்றார்கள். மக்காவிலேயும் மதீனாவையும் விட்டு எங்கும் சென்று பழக்கமில்லாத அந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ்வுடைய தூது செய்தியை, அவருடைய ரிசாலத்தை சுமந்து கொண்டு உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் சென்றார்கள். எல்லா திசைகளுக்கும் செல்லுகிற பொழுது எந்த ஊர்களுக்கு செல்கிறாரோ அந்த ஊரின் மக்களை பற்றி அவர்களுக்கு அறிமுகம் இல்லை. அந்த ஊரின் மொழி என்ன என்று தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நம்முடைய ஊருக்கு மதீனாவில இருந்து மக்காவில இருந்து ஒரு சஹாபி புறப்பட்டு வருகிறார் என்று தெரிந்த அந்த ஊர்வாசிகள் அவர்களை வரவேற்பதற்காக சாலையின் 2 மருங்கிலும் நின்று கொண்டு சஹாபாக்களுடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை சொல்லி இந்த மார்க்கத்தை தழுவினார்கள் என்று பார்க்கிறோம். மக்களை தீனின் பக்கம் அழைப்பதற்கு நாம் இன்றைய தினத்தில் திருக்குர்ஆனுடைய பிரதிகளை பரிசீலிக்கிறோம். அது ரசூலுல்லாஹ்வை குறித்து, மார்க்கத்தை குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்குகிறோம். சஹாபாக்கள் அப்படியே குர்ஆனுடைய பிரதிகளை வழங்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தினுடைய அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய துண்டு பிரசுரங்களை அவர்கள் வழங்கவில்லை. பெருமானாரை பிரதிபலிக்கக்கூடிய ரிஃப்ளெக்டராக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபியும் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எந்த வழிமுறையை பின்பற்றினார்கள், எந்த அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிற அந்த வழிமுறைகளுடைய அதை பிரதிபலிக்கும் ஒளிவீசு கதர்களாக சஹாபிகள் ஒவ்வொருவரும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நபி எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் வழியாகத்தான் இந்த உலகம் எல்லாம் இந்த மார்க்கத்தின் பெருமை கொண்டு சேர்க்கப்பட்டது என்கிற வரலாற்றை நாம் பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அறிஞர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிற சில செய்திகள் இருக்கிறது. அதில் 1வது செய்தி என்ன என்றால், உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு சமூகத்தை கட்டமைத்த தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூகத்தை கட்டமைத்திருக்கிற பெருமை உலக தலைவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதில் வெற்றியும் கண்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாங்கள் ஒரு சமூகத்தை
வெற்றிகரமான ஒரு சமூகத்தை, அப்பழுக்கற்ற ஒரு சமூகத்தை, ஹலாலையும் பேணி வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டோம் என்கிற மன திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள். அவருடைய கடைசி காலகட்டங்களில், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலகட்டங்களில் சஹாபாக்கள் பள்ளிவாசலை திறந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதில் ஓரிரு நாட்களில் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் என்று பெருமானாரை பார்ப்பதற்காக, கடைசியாக அவர்களுக்கு பின்னால் என்று சொல்வதற்காக பள்ளிவாசலில் முஸ்லிம்கள் சஹாபாக்கள் ஒன்றுகள் என்று அமர்ந்து விடுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எழுந்து பள்ளிவாசலுக்கு வர முடியாத அந்த சூழ்நிலையில் தங்கள் வீட்டினுடைய ஜன்னலுடைய திரையை திறந்து பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள் என்கிற வரலாற்று செய்திக்குள்ளே பெருமானாருடைய மன திருப்தியை நாம் பார்க்க முடியும். தாங்கள் உருவாக்க சமூகத்தின் வளர்ச்சியை தங்களுடைய மரணத்திற்கு முன்னாலேயே இந்த உலகத்தில் கண்டவர்கள். உலகத்தில் இந்த பெருமை யாருக்குமே இல்லை. எத்தனையோ சிந்தாந்தத்தை கொண்டு வந்தவர்கள், தத்துவங்களை பேசியவர்கள், சமயங்களை பிரச்சாரம் செய்தவர்கள், கொள்கை கோட்பாடுகளை பேசிய தலைவர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் சிலைகளாக நிறுத்தப்பட்டார்கள், அல்லது அவர்கள் வாழும் காலத்திலேயே அந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த பிறகு அவர்களை எந்த மக்கள் ஆசையோடு பார்த்தார்களோ அந்த மக்களை அவருடைய புகைப்படங்களையும் அவருடைய உருவச் சிலைகளையும் தகர்க்கிற காட்சிகளை நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் சுன்னத்துகளை, அவர்கள் போதித்திருக்கிற வழிமுறைகளை அணுவாக முகப்பத்தோடு நேசத்தோடு பின்பற்றக்கூடிய ஒரு ஒப்பற்ற சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எனக்கு பின்னால் நேர் வழி பெற்றிருக்கக்கூடிய ஹலீஃபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த சஹாபியை நீங்கள் பின்பற்றுங்கள், இன்னென்ன சஹாபியிடத்தில் இன்னென்ன ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், தேடிச் செல்லுங்கள் என்று ஒவ்வொரு சஹாபியின் திறமைகளையும் அடையாளம் பெற்று இந்த உலகத்திற்கு சொல்லிச் சென்றவர்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் கனவு கண்டார்கள், எத்தனையோ தலைவர்கள் கனவு கண்டார்கள். தாங்கள் உருவாக்குற தேசத்தில், தாங்கள் உருவாக்குற சமூகத்தில், தாங்கள் நினைக்கிற கனவுகள் நிறைவேற வேண்டும் என்று உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் கனவு கண்டார்கள். அவர்கள் வாழும் காலத்திலேயே அந்த கனவுகள் நிறைவேறாமல் போனது. இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்த மகாத்மா காந்தி இந்தியா ஒரு பூர்ண மதவிலக்கு பெற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார், அவருடைய கனவும் சுட்டுக் கொல்லப்பட்டது. இதே கனவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த சமூகத்தில் அந்த பூர்ண மதவிலக்கை நிகழ்த்தி காட்டியிருக்கிற பெருமை என்று தொடங்கி எல்லா பெருமைகளையும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், பூமியிலே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், காட்டு முராண்டிகள், நாகரிகம் தெரியாதவர்கள், இருண்ட யுகத்திலே வாழக்கூடியவர்கள், மனிதர்கள் என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று பேசப்பட்ட ஒரு சமூகத்தை தான் வானத்தின் நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து பிரிந்து செல்வதற்கு முன்பு நற்சான்றிதழ் கொடுத்து விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் ஒரு மகத்தான சமூகத்தை உலகத்திலே நிகழ்ச்சி காட்டியிருக்கக்கூடிய பெருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அவர்கள்தான் அதிலே வெற்றியும் கண்டவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எந்த சமூகத்திற்கு மத்தியிலே பெருமானார் சமத்துவத்தை போதித்தார்களோ, எந்த சமூகத்திற்கு மத்தியிலே நீதியை நிலைநாட்டினார்களோ, எந்த சமூகத்திற்கு மத்தியிலே சகோதரத்துவத்தையும் பெண்ணுரிமையை குறித்து பேசினார்களோ, எந்த சமூகத்திற்கு மத்தியில் அமைதியை சமாதானத்தை போதித்தார்களோ, எந்த சமூகத்திற்கு கருணையையும் இரக்கத்தையும் குறித்து பேசினார்களோ, எந்த சமூகத்திற்கு மக்கள் சேவையை குறித்து, அறியாமையை குறித்து, அறிவொழியை பரப்புவதை குறித்து என்று எல்லாவற்றையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். பெருமானார் வாழும் காலத்திலேயும் வாழ்ந்ததற்கு பிறகும் கியாமத் வரைக்கும் வாழக்கூடிய சமூகம், அதை கடைபிடிக்கும் சமூகமாக, இந்தெந்த விவகாரங்களில் எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத சமூகமாக, வெறுவரை பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் இருப்பதை நாம் பார்த்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக வேறு ஒருவரையும் இடத்தில் வைத்து பார்க்க முடியாது. சகோதரத்துவத்தை நிலைநாட்டியதில் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் இன்னொருவரை வைத்து பார்க்க முடியாது. பெண்ணுரிமையை நிலைநாட்டிய விஷயத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே இன்னொருவரை வைத்து பார்க்க முடியாது. அறியாமையை ஒழித்து கட்டியதில், மூட நம்பிக்கையை ஒழித்து கட்டியதில் ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே இன்னொருவரை வைத்து பார்க்க முடியாது. உச்சத்திலே நாற்காலி போட்டு பெருமையோடு அமர்ந்திருக்கிற பெருமைக்கு சொந்தக்காரர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா, புரொஃபசர் ஹாமில்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் சொல்கிறார், பாவம் செய்யாத ஒரு சமூகத்தை இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் நிறுவிவிட்டு போனார். சின்லெஸ் சொசைட்டி, பாவம்
பாவம் செய்வதற்கு அச்சப்படுகிற சமூகம், பாவம் செய்வதற்கு கூச்சப்படுகிற சமூகம், எல்லா காலகட்டத்திலும் இறைவனை பயந்த ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் நிலைநாட்டினார். அப்படி ஏதேனும் ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால் அதற்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தை என் மீது அமல்படுத்துங்கள் என்று கேட்கும் மனிதர்களை உருவாக்கி விட்டு சென்றிருக்கக்கூடிய பெருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று ப்ரொஃபசர் ஹாமில்டன் சொல்கிறார். அதே போல இன்னொருவர் சொல்கிறார், அற்புதங்களை கண்டு ஏமாறாத ஒரு சமூகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். அற்புதங்களை கண்டு மாய மந்திர ஜாலங்களை கண்டு ஏமாறாத ஒரு சமூகத்தை, கொள்கையிலும் ஈமானிலும் உறுதிமிக்க ஒரு சமூகத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சென்றார்கள். கடவுள் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது முஸ்லிம் சமூகம் மட்டும்தான். வேறு யாரையும் நாம் பார்க்க விடலாம். யாராவது ஒரு ஆபத்திலே ஒரு உதவி செய்தால், ஏதேனும் ஒரு சின்ன ஹெல்ப் செய்து விட்டால் என்ன செய்வார்கள்? கடவுள் மாதிரி வந்து நீங்க காப்பாற்றுறீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை கூட முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் ஈமானுடைய விஷயத்தில் பயன்படுத்தாது. உலகத்தில் எவ்வளவு உச்சத்தில் இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த மனிதர்களை பார்த்து நீங்கள் கடவுள், நீங்கள் இறைவன் என்று ஒருபோதும் சொல்லாத ஒரு சமூகத்தை கடவுள் விஷயத்தில், ஈமான் விஷயத்தில், இறை நம்பிக்கை விஷயத்தில், அந்த ஒரே ஒரு ரப்பை நம்புகிற விஷயத்தில் எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். அண்மையிலே ஒரு கட்டுரை படித்தேன். நவீன சமூகம், நியூ ஜெனரேஷன், எதிர்காலத்திலே வரக்கூடிய மனிதர்கள் இன்னும் என்னவெல்லாம் கண்டுபிடிப்பார்கள், எதையெல்லாம் கடவுளாக அவர்கள் நம்புவார்கள் என்பதை குறித்து ஒரு அறிஞர் ஒரு கட்டுரையில் குறிப்பிடுகிறார். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் உலகமெல்லாம் போராடக்கூடிய எல்லா இடத்திலும் கடவுளை போல நீக்கமர நிறைந்திருப்பது இன்டர்நெட், இணையதளம். எதிர்காலத்தில் மனிதர்கள் அதற்கு அடிமையாக பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் இன்டர்நெட்டை கடவுளாக நம்பும் ஒரு சமூகம் இந்த உலகத்திலே உருவாகும் என்று சொல்கிறார். இணையதளம் உலகமெல்லாம் பறந்து விரிந்து கிடக்கிறது. என்ன தகவல் வேண்டுமானாலும் அதில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது உங்களுக்கு வழிகாட்டுகிறது. என்ன லொகேஷன், எந்த கடை, எங்கு சென்று என்ன வாங்கலாம், எல்லாவற்றையும் இணையதளம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது. எதிர்காலத்தில் எதிர்கால தலைமுறை என்பது ஒரு கட்டத்தில் அந்த இணையதளத்திற்கு அடிமையாகி கூகுளை அல்லது இணையதளத்தை கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சாட் ஜிபிடி என்று சொல்லக்கூடிய AI தொழில்நுட்பம் மிக உயரமாக கோலோச்சுகிற ஒரு உலகத்தில் அதை கூட கடவுளாக நம்புகிற ஒரு சமூகம் உருவாகும் என்று அவர் அந்த கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். நாம் சொல்கிறோம் சாட் ஜிபிடி அல்ல, AI அல்ல, இணையதளம் அல்ல, அதற்கு மேலே ஏதேனும் ஒன்று வந்தாலும் கூட முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த கொள்கை உறுதியை, ஈமானிய உறுதியை இந்த உலகத்தை நமக்கு கற்றுத் தந்தவர்கள், அந்த பாதையிலே நம்மை வழிநடத்தி சென்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஈமானிய உறுதிதான் நாம் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய எல்லா சோதனைகளுக்கும் காரணம். முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் எல்லா திசைகளிலேயும், எல்லா நாடுகளையும், சோதனைகளையும், கஷ்டங்களையும், நெருக்கடிகளையும், யுத்தங்களையும், தாவரங்களையும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கடும் விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் பின்னால் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அந்த அல்லாஹ் ஒருவர் என்று நாம் நம்புகிறோம் பாருங்கள், அதுதான். அந்த விஷயத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த சட்டங்களில் நாம் கொஞ்சம் இலகுக தன்மைக்கு வந்து விடுவோம். அப்பொழுது உலகம் நம்மோடு இணைந்து விடும். இவன் நம்ம கூட இணைஞ்சிட்டான் என்று நாம் இன்றைக்கு மத பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய மற்ற சமயங்களை பார்க்கிறோமே. நீங்க உங்க பழைய மதத்திலேயே இருந்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படுக்கும் போது மட்டும் இந்த இயேசுநாதரை நீங்க கும்பிட்டுங்க என்று சொல்லக்கூடிய மதங்களை பார்க்கிறோம். நம்மிடத்தில் அந்த பருப்பு வேகாது, நம்மிடத்தில் அந்த பண்பு நடக்காது. அந்த விஷயத்தில் நாம் ரப்பை மட்டும்தான் நம்புவோம். உலகத்தில் எவ்வளவு பெரிய சக்திகள், எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வை விட்டு வேறு யாரையும் நம்பாத ஒரு சமூகமாக, அதன் வழியாக சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் சமூகமாக, ஈமான் கொண்ட ஒரு காரணத்திற்குத்தானே இவ்வளவு கஷ்டங்களையும் சந்திக்கிறோம் என்று ஈமானை விட்டு, இஸ்லாத்தை விட்டு வெளியேறாத ஒரு சமூகத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சமூகமாக உம்மத்தை முஹம்மதியா இருக்கிறது என்று வரலாற்று அறிஞர்கள் இன்றைக்கும் பெருமையோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ரோஹிங்கிய முஸ்லிம்கள் எவ்வளவு துன்பங்களை சகிக்கிறார்கள், எந்த இடத்திலையும் சென்று வாழ முடியவில்லை, கடலிலேயே அவருடைய பயணம் இருந்து கொண்டே இருக்கிறது, உண்ண உணவில்லை, குடிப்பதற்கு நீர் இல்லை, சாப்பாடு இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, வீடு இல்லை. ஒற்றை காரணம் அவர்கள் முஸ்லிம்கள் என்பதை தவிர்த்து வேறு ஒன்றுமில்லை. அப்படி என்றால் அவர்கள் ஒரே ஒரு ரப்பை வழங்குகிறார்கள் என்கிற ஒரு தன்மையை தவிர வேறு எதுவும் இந்த சோதனைக்கு காரணம் இல்லை.
சைனாவில் இருக்கக்கூடிய உய்கூர் முஸ்லிம்கள் எத்தனை ஆண்டுகளாக ஒரு சின்ன பகுதிக்குள்ளே சிக்கி மார்க்கத்தை பின்பற்றி வாழ முடியாத அளவுக்கு ஒரு பெரும் சோதனையை சந்திக்கிறார்கள். சைனா அரசாங்கம் அவர்களை நசுக்குகிறது, கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை சித்திரவதை செய்கிறது. அல்லாஹ்வை நம்பிவிட்டோம், ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்கிற ஒற்றை காரணத்துக்கான இவ்வளவு பெரிய சோதனை. நாம் கொஞ்ச காலம் இஸ்லாத்தில் இருந்து விலகி சாதாரணமாக மற்ற மக்களோடு இணைந்து வாழ பழகிவிட்டால் என்ன என்று அவர்கள் ஒருவர் கூட நினைத்து பார்க்கவில்லை. பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது? கடந்த 75 ஆண்டு காலமாக சொல்லனா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவர்கள் ஆளாகிக்கொண்டே இருக்கிறார்கள். கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் விளைவை இன்றைக்கும் நாம் விழாவாரியாக பேச முடியாத அளவுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவில்லை, வீடு இல்லை, வீடு வாசலில் கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. உலகமே அவர்களை மறந்து விட்டது, உலகமே அவர்களை கைகடி விட்டது என்ற நிலையிலும் கூட அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று அவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிவிட்ட சமூகத்துடைய ஈமானிய பலம் என்பது இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் எந்த ஆசாபாசங்களாலும் விலை குறைய செய்ய முடியாத ஒரு ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறார். அந்த சோதனையை சந்திக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் தான் உலகத்திலே மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு தூண்டுகோலாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நாம் வரலாற்று புத்தகத்தில் இருந்து நாம் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை. கிதாபுல் மஃப்தூஹ், திறந்த புத்தகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் தனிமையாக இருக்கிற பொழுது ஒரு முகம், வெளியிலே இருக்கிற ஒரு முகம், சமூகத்தில் இருக்கிற பொழுது ஒரு முகம், பள்ளிவாசலில் இருக்கிற ஒரு முகம், சஹாபாக்களோடு இணைந்திருக்கிற பொழுது ஒரு முகம் என்று அவர்களுக்கு பல முகங்கள் இல்லை. பெருமானாருக்கு நடிக்க தெரியாது, பெருமானாருக்கு கண் சாலையிலே பேச தெரியாது, பெருமானாருக்கு பொய் சொல்ல தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படை தன்மையோடு இந்த உலகத்தை வாழ்ந்தவர்கள். கிதாபுல் மஃப்தூஹ், பெருமானாருடைய வாழ்க்கையிலே இருந்து மறைக்க வேண்டிய பக்கங்கள் என்று எதுவுமே இல்லை. உலகத்தில் யாரும் சுயசரிதை எழுதினாலும் அதில் இருந்து மறைக்க வேண்டிய சில பகுதிகள் என்று இருக்கும். அவர்கள் பேசிக்கொண்டே வருகிற போது தாங்கள் முன்னேறிய அந்த வாழ்க்கையை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே வருகிற போது தன்னுடைய சுயசரிதை பகுதிகளில் இருந்த சில பகுதிகளை அப்புறப்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருந்து மறைத்து வைக்க வேண்டிய பகுதி என்று எந்த பகுதியும் இல்லை. கிதாபுல் மஃப்தூஹ், ஒரு ஓப்பன் புக், ஒரு திறந்த புத்தகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்கிறது. அதனால்தான் தாம்பத்திய வாழ்க்கையின் முழு பரிமாணத்தையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். எதையுமே ஆயிஷா ரலியல்லாஹு மறைக்கல, எதையுமே மறைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை கண்டித்து அறிவுறுத்தி ஒரு செய்தியை சொல்கிறார், ஒரு வசனத்தை இறக்கிறார். அந்த வசனத்தை படித்துவிட்டு மேற்கொள்ளத்தில் இருந்த ஒரு இஸ்லாத்திற்கு வந்தார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மக்காவின் குறைஷி பெருமக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைக்கு இவர்கள் அங்கே வருகிறார்கள். வருகிற பொழுது அவரிடத்திலே பேசுகிற அவசரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை கண்டுகொள்ளாத பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை அறிவுறுத்தி அபஸவத்தவல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை இறக்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் நீங்கள் குர்ஆனை தொகுக்கிற பொழுது என்னை கண்டித்து இப்படி ஒரு சூறா இருக்கிறது, அதை மறைத்து கொண்டு நீங்கள் குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. இதை படித்துவிட்டு ஒரு இஸ்லாத்திற்கு வருகிறார். நபிகள் நினைத்திருந்தால் இந்த சூறாவை மறைத்துவிட்டு குர்ஆனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் நபிகளார் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. அப்படி செய்யாமல் இருப்பதில் இருந்தே அவர் உண்மையானவர் என்று எனக்கு தெரிகிறது. நான் அதனால் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்தேன் என்று சொல்கிறார். பெருமானாருடைய ஒரு சின்ன பண்பு, ஒரு சின்ன குணம், ஒரு சின்ன அகலாக் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் மிகப்பெரிய வழிகோடி இருக்கிறது என்பதை நாம் இந்த உலகத்திலே வரலாற்றில் இருந்து நிறைய செய்திகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடத்தில் ரொம்பவும் சாதாரணமாக, ரொம்ப கேஷுவலாக, எல்லோரிடத்திலும் இயல்பாக பழகியவர்கள். தாங்கள் ஒரு நபி, தாங்கள் ஒரு ரசூல், தாங்கள் ஒரு தலைவர், தாங்கள் மதீனாவின் மன்னர் என்ற எந்த பெருமையும் இல்லாமல், எந்த பந்தாவும் இல்லாமல், எந்த அகப்பாவும் இல்லாமல், எந்த தலக்கணமும் இல்லாமல் சஹாபாக்களுக்கு இயல்பாக பழகியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைந்து நாங்கள் ஒரு போர்க்களத்தில் கலந்து கொண்டோம். குன்து மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வா, ஒரு போரிலே கலந்து கொண்டோம். ஃபலம்மா கஃபல்னா தஅஜ்ஜல்து அலா பஈரில் மல்கூஃப், போர் முடிந்ததற்கு பிறகு எல்லோரும் அந்த களத்தை விட்டு புறப்படுகிற பொழுது எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தை விட்டு வெளியில வரணும். அந்த படை அணிகளுக்கு பாருங்க, அதுல இருந்து யாரும் பிரிஞ்சிடக்கூடாது. தளபதிகளை தொடங்கி கடைசி அந்த வீரர் வரைக்கும் எல்லோரும் ஒன்றாகத்தான் அந்த களத்தை விட்டு
விட்டு வெளியிலே வருவார்கள். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய கோவேறு கல்வியில ஏறி உட்கார்ந்து நான் வேகமா புறத்து வந்துட்டேன். எனக்கு பின்னாடி ஒரு உருவம் என்னை துரத்திக் கொண்டே வந்தது. எனக்கு தூரத்தில் இருந்து பார்த்த பொழுது தெரியவில்லை. நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் பக்கத்தில் வந்தபோது திரும்பி பார்த்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னாலே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் வேகமா வந்தீங்க? போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு களத்திலே இருந்து எல்லாரும் சேர்ந்தாலும் புறப்படணும், நீங்க ஏன் தனியா புறப்பட்டு வந்தேன்னு கேட்ட பொழுது குல்து நான் சொன்னேன், இன்னி ஹதீசு ஆஜின், நான் புதுசா கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ளை, என் பொஞ்சாதியை பார்க்கும் ஆசையில் நான் வேக வேகமாக வந்தேன் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கடிந்து கொள்ளவில்லை, கோபப்படவில்லை, ஏன் இப்படி செய்தா என்று அவர்கள் ஆச்சரியப்படவில்லை, எதுவுமே சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ கல்யாணம் பண்ணிட்டியா என்று கேட்டார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா இந்த இடத்திலே எல்லா செய்திகளையும் சொல்கிறார்கள். நீ கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. ஆமா நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிக்ர நாம் செய்கிபன், கன்னி பெண்ணை திருமணம் முடித்தாயா இல்லை விதவை பெண்ணை திருமணம் முடித்தாயா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், குல்து பல் செய்கிபன், நான் விதவை பெண்ணை தான் திருமணம் முடித்தேன் என்று சொன்னேன். அப்படி சொல்ல பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா பிக்ரன் துலாயிபுஹா வ துலாயிபுக, ஏன் ஒரு கன்னி பெண்ணை நீ திருமணம் முடித்திருந்தால் நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருந்திருக்கலாமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கேட்டார்கள். இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா, ஒரு போர்க்களத்தை முடிந்து விட்டு வருகிற பொழுது எவ்வளவு பதட்டம் இருக்கும், எவ்வளவு டென்ஷன் இருக்கும். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடத்தில் இப்படி குஷான் விசாரித்துக் கொண்டு பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஒரு கன்னி பெண்ணை நீ திருமணம் செய்திருந்தால் நீயும் அவ்வளவு ஜாலியா இருந்திருக்கலாமா இல்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்படி கேட்ட பொழுது குறித்து நான் சொன்னேன், யார் ரசூலல்லாஹ், தூசிய வாலிபி, என்னுடைய பெற்றோர்கள் இறந்து போய் விட்டார்கள். வலி அஹவாத்துன் சிகாரு, எனக்கு சில சகோதரிகள் இருக்கிறார்கள். சின்ன வயசுல எனக்கு சில சகோதரிகள் இருக்கிறார்கள். நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்வதன் வழியாக அவருடைய வயதை ஒத்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு நான் விரும்பவில்லை. நான் அதற்கு பதிலாக என் சகோதரிகளுக்கு வழிகாட்டக்கூடிய, அவர்களுக்கு ஒரு தாய்ஸ்தானத்திலே இருந்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அனுபவமிக்க ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் நான் நினைத்திருந்தேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நடக்கட்டும் நடக்கட்டும், நன்றாக நடக்கட்டும் என்று சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ் முடிகிறது. அந்த ஹதீஸ் முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நடக்கட்டும் என்று சொன்னார்கள். தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று சொன்னார்கள். நீ இணைவதின் வழியாக உங்களுடைய மனைவியில் குழந்தை பாக்கியம் உண்டாகலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைக்கு பொருள் சொன்னதை ஹதீஸிலே பார்க்க முடியும். எந்த சஹாபியிடத்திலும் பாகுபாடு பார்ப்பது, ஏற்றத்தாழ்வை பார்ப்பது, வந்தா காட்டுவது, பழக்கத்தோடு நடந்து கொள்வது என்கிற பண்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடித்ததில்லை. எல்லோரிடத்திலையும் நலம் விசாரிப்பார்கள், எல்லோரும் குறித்தும் விசாரிப்பார்கள், சகஜமாக இடத்தில் பேசுவார்கள், பழகுவார்கள், இயல்பாக சஹாபா பெருமக்களிடத்தில் சஹாபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்வார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்க முடியும். ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை சுட்டி காட்டி, நான் அவரை திருமணம் முடிக்கட்டுமா, அவங்க பெண் கேட்டு நடத்தி வந்திருக்கிறார்கள் என்ற தகவலை சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சஹாபியா, அவரை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் குச்சியை கீழே வைக்க மாட்டாருன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கையில எப்பவுமே ஒரு தடி இருக்கும், ஒரு சின்ன குச்சி இருக்கும், அதை வைத்து அவர் யாரையாவது அடித்துக் கொண்டே இருப்பார். அவர் அடிக்கும் சுபாவம் உள்ளவர். அதனால் நீ அவரை திருமணம் செய்ய வேண்டாம். கல்யாணத்துக்கு பின்னால் அவருக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு செயலை நீ செய்து விட்டால் அவரை உன்னை அடித்து காயப்படுத்திக் கொண்டே இருப்பார், அவரை நீ கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணி திரும்ப வந்தாங்க. அம்மா முஆவியா ரலியல்லாஹு, எனக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள், அவரை நான் திருமணம் செய்யட்டுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா முஆவியா ஃபஸூலுக்குன் லா மால லஹு, முஆவியாவை கல்யாணம் பண்ணாத, ஏன்னா அவருக்கு காசு இல்லை. திருமணம் முடித்ததற்கு பிறகு நீ கல்யாணத்துக்கு பிறகு பொருளாதார வாழ்க்கையை கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அதனால் நீ அவரை கல்யாணம் செய்ய தேவையில்லை என்று சொல்லி அந்த பெண்மணிக்கு சரியான ஒரு ஜோடியை, பொருத்தமான ஒரு ஜோடியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். நாம் வரலாற்றை பார்க்க முடியும். பெருமக்களே, இந்த உம்மத்தில் ஒவ்வொரு நபரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுவணுவாக நேசித்தார்கள், அவரிடத்திலே பழகினார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள், அவர்கள் எல்லோருக்கும் ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தங்கள் உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நரகத்திலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், அவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பார்க்கிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் நானும் ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிற பொழுது, யா ரசூலுல்லாஹ் உல்லாஹ் லி, ரப்பிடத்தில் எனக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள்னு கேட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம உஸல்லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅஸ்ஸர வ மா அஸர்ரத் வ மா ஆலனத்,
என்னுடைய ஆயிஷா முன்னும் பின்னும் செய்திருக்கக்கூடிய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அவள் ரகசியமாகவும் மறைவாகவும் வெளிப்படையாகவும் செய்திருக்கக்கூடிய பாவங்களை இறைவா நீ மன்னிப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுபட எனக்காக துஆ செய்தார்கள். நான் மகிழ்ச்சியில் திளைத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அயஸுர்ரிக துஆஇ, நான் உனக்காக துஆ செஞ்ச சந்தோஷம் தானே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்படி கேட்ட பொழுது வமாரிடா யஸுர்ரி துஆ, நீங்க எனக்காக துஆ செய்து நான் எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் என்று நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அப்படி கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால வல்லாஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னஹா லதஅவதி லிஉம்மதி ஃபீ குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் இப்படித்தான் துஆ செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உம்மத்திலே எத்தனை பேர் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் பார்க்கவில்லை. அப்பொழுது இருக்கிற எல்லோருக்காகவும் சஹாபாக்களுக்கு என்ற வார்த்தையை சொல்லவில்லை. என் உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செய்யக்கூடிய துஆவை தான் உனக்காக நான் இப்பொழுது செய்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி தன்னுடைய துஆவிலேயும் தன்னுடைய மரணத்தின் நேரத்திலேயும் இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக ஓடி வந்தார். யார் ரசூலுல்லாஹ், இந்த துனியாவில எங்க உங்களை பார்க்கிறோமோ நாங்க ஓடி வந்து பார்த்துறோம். வியாபாரத்துக்கு போயிருப்பீங்க, மதீனாவுக்கு வெளியில போயிருப்பீங்க, ஏதாவது வர்த்தகத்திற்காக நீங்க வெளியில போயிருப்பீங்க. உங்களை பார்க்கணும் நினைக்கும் போது ஓடோடி வந்து பள்ளிவாசல் உங்கள் திருமணத்தை பார்த்து நாங்கள் பரவசம் அடைகிறோம். வஃபாத்திற்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால், கியாமத்துடைய தினத்தில் நீங்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், சொர்க்கத்தில் ஏதோ ஒரு இடத்தில் உயரத்தில் நீங்கள் இருப்பீர்கள். எங்களை போன்ற சாதாரண சஹாபிகள் உங்களை அங்கே வந்து எப்படி பார்ப்பது என்று கேட்ட பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவுதுல் கௌசர் உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது மட்டுமல்ல, மறுமையிலும் கூட உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்று விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு சென்றவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மை நேசித்த, நம்மை அணுவணுவாக நேசித்த, நமக்காக துஆ செய்த, நமக்காக ஹிதாயத் வேண்டும் என்று ஆசைப்பட்ட, நாம் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று அந்த ஆசைப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக முறையாக பின்பற்ற வேண்டும் என்கிற கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏதாவது சில விஷயங்களை பின்பற்றுவது, மற்ற விஷயங்களை கோட்டை விடுவது என்பது முஸ்லிம்களுக்கு அழகல்ல. அந்த பெருமானாரை முழுமையாக பின்பற்றுவதன் வழியாக அந்த நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அதன் வழியாக ரசூலுல்லாஹ்வின் மீதான முஹப்பத்தும், அதன் வழியாக ஈமானிய வலிமை மிக்க ஈமானையும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுக்கு எப்படி வழங்கி இருக்கிறானோ அதே போல நமக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.